ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 27:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய வழியை நமக்கு போதிக்கும் பொழுது நமக்கு செவ்வையான பாதையிலே அவர் நம்மை நடத்துவார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். We need to believe that when God teaches his ways to us, it will be a better way than any other ways a man can choose in his life. Because the ways of God are higher than the ways of the human thinking or human ways. So we need to understand God will make a way where there is no way. God can teach you the better way so that you will be safe from all your enemies. God is a God who can teach the right way to his people, those who fear him. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் தாம் தெரிந்து கொள்கிற வழியை போதிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்துல நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்கும் பொழுது கர்த்தர் தமது வழியை நமக்கு போதிக்கிறார். அவர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு அவர் போதித்து நம்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிற தேவன். He is a God who teaches the right way and will counsel us the right things in our life so that we will be safe from all our enemies. There were a lot of enemies against King David, but he relied on God who was with him and who was always guiding him and leading him in the right path, the path which is the righteous path that God lead always his people. நம்முடைய மக்களை எப்பொழுதும் நீதியின் பாதையில் நடத்துகிறவர் நம்முடைய தேவன். அந்த தேவனை நாம் எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மனிதர்களை கேட்டு அவர்களுடைய வழியில் நடவாதபடிக்கு தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணி கேட்டு அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். மனுஷனுக்கு செமையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவரோ ஜீவனை கொடுக்கும்படிக்கு ஜீவ பாதையில் நம்மை நடத்துகிறவர். The Lord will lead us in the path of life, but we need to yield to the voice of God. We need to ask God to lead us into the path of righteousness. We need to ask God to guide us into the right path where the enemy cannot find us. சத்துரு நம்மை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அவருடைய பாதையை தெரிந்து கொண்டு அதன்படி நம்ம வாழ வேண்டும். அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அநேக வேளைகளிலே நாம் யாராவது நல்ல ஆலோசனை சொல்வார்களா, அவர்களுடைய அனுபவத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்வோமே என்று போகிறோம். அது தவறு. It is always a wrong thing that you ask counsel from human beings. But when you ask God, he will give you the right counsel. He will lead you to the right way so that you will be successful. You will have the eternal life in your life. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு பாதையா இருக்கிறார், எங்களுக்கு வழியா இருக்கிறீர். எங்களுக்கு அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து சத்துருக்களுக்கு எங்களை நீர் மீட்டுக் கொள்கிற தேவன் என்பதை அறிந்து உம்மிடத்திலே உம்முடைய ஆலோசனையை கேட்கவும் உம்முடைய வழியை தெரிந்து கொள்ளவும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தருளும்.
எங்களை செம்மையான பாதையிலே நடத்தும், எங்களை நீதியின் பாதையிலே நடத்தும், எங்களை சத்துருவின் சகல வல்லமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வியாதி, விகங்கள், நோய் நொடிகள், தீமைகள் ஒன்றும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.